தமிழ்நாடு அரசு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையில வந்து உங்களுக்கு வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ நீங்க எதுனாலும் படிச்சிருக்கலாம். அண்ட் அப்ளையும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வெல்லாம் கிடையாது. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்ல. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாவே போதும். நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 24/11/2025 அதாவது நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து குடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்காக. இதில சம்பளத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 36,700 ரூ. 36,700 1,16,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்தாற் போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சேலரி வந்து வேரியேஷன் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில என்ன வேரியேஷன் இருக்கு அண்ட் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இந்த பதவி வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்க போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னா, இந்து அறநிலைத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, மேல்மறையனூர் மருவத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சில காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது. அந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்களா? இதில் வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அப்படியும் டவுன்லோட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். சரிங்களா? உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ காய்ஸ், அதை கிளிக் பண்ணவே போதுமானது, உங்களுக்கு இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்காளம்மன் திருக்கோவிலில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் சில காலி பணியிடங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விழுப்புரம் மாவட்டம் அதாவது மேல்மலையனூரில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து அங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எதுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவராகவும் மற்றும் அதாவது செவிலியராகவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நர்சிங்காகவும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 24/11/2025 அன்று மாலை 5:45 மணி அளவில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலுவலகத்தில் வந்து நேரடியாகவோ அல்லது அவங்களுடைய இந்த ஸ்பீடு போஸ்ட் மூலியமாவோ, ஆர்டினரி போஸ்ட் மூலியமாவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது அலுவலக நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அலுவலக நேரத்தில் நேரில் கொண்டு வந்து தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் என்னென்ன பதிவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வந்து பார்க்கலாம். இதில் வந்து மருத்துவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன வந்து படிச்சிருக்கணும், கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து மெடிசன்ஸை பற்றி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ்சில் வந்து நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்சில் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு மாதந்தோறும் ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 36,700 1,16,200 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உதவி செவிலியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கணும் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ நர்சிங்கோ அல்லது டிகிரி நர்சிங்கோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ரூ. 18,500 58,600 வரைக்கும் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்கும். அண்டு நர்சிங்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டண்ட்டுக்காக நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 2 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. 45 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில்
ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் ஆயிருந்தால் போதுமானது. அதாவது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து மஸ்ட்டா வந்து ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வச்சிருக்கணும் அப்படின்ற மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்க கையில இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தா நீங்க வந்து ஆ இதில சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 11,600லேருந்து ரூ. 36,800 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து தரப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில சில முக்கியமான நிபந்தனைகளெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விண்ணப்பதாரராக இருந்தா, இந்து சமயத்தை சார்ந்தவராகவும், தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதில தொற்றுநோய், உடல் அல்லது மனநிலை ஆ அ குன்குறிய அ குறைபாடு குறைபாடுகளாக இருக்கிறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, அ நீதிமன்றத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு குற்ற செயலா செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்க தீர்ப்பு வழங்குனாங்க அப்படின்றவங்க. அண்ட் அரசு அங்கீகாரம் பெற்ற இந்த ஏதாவது அரசு மூலியமாவோ அல்லது வெளியவோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை செய்ய முடியாது. இந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும்போது அந்த தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 24/11/2025 அன்னைக்கு ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இரத தகுதி சான்றிதழ் மற்றும் இரத விவரங்களுடன் உங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஆம், வரப்பெற்ற விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சரிபார்க்கும்போது அந்த கல்வி தகுதியோ அல்லது ஏஜ் லிமிட்டோ அல்லது இவங்க கேட்டிருக்கிற ஏதாவது ஒரு ரிக்வயர்மெண்ட் வந்து இல்ல அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில நேரடி நியமனம் மூலியமாக மட்டும்தான் இந்து சமய அறநிலைத்துறையில வந்து உங்களுக்கு சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நேரடி மூலியமா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அதனால நீங்க வந்து எல்லாருமே நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டணம் வந்து கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவியிறக்கம் செய்து கொள்ளலாம். அதாவது நீங்க ஆஃப்லைன் மூலியமா தான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்றீங்க. அதுக்கு தேவையான ஆவணங்கள், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இவங்க குடுத்திருக்கிற இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து பதவியிறக்கம் செய்யலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி, அதாவது விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குடுத்திருக்கிற அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குடுத்திருக்க இந்த டைம்க்குள்ள நீங்க வந்து சென்ட் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சேர்ற மாரி நீங்க வந்து போஸ்ட் மூலியமா நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனோட ஃபார்ம் வந்து கீழ வந்து குடுத்திருக்காங்க. அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல்மலையனூர்லேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான விண்ணப்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழவே வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ, அந்த பதவியினுடைய பெயர், நீங்க யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கேண்டிடேட்டோட பெயர், அவங்களுடைய தந்தை மற்றும் கணவரின் பெயர், உங்களுடைய நிரந்தரமான முகவரி மற்றும் தற்போதையான முகவரி. சரிங்களா? பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாம் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில இருக்கிற மாரி நீங்க வித் பின்கோடோட நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த், சரிங்களா? பிறந்த தேதி மற்றும் வயது நீங்க 3மே வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ற மாரி இருக்கும். அதுக்கு தேவையான ஆவணங்களை வந்து நீங்க இணைக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேசியம் மற்றும் அ மதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான இணைச் சான்றிதழ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இணைக்கிற மாரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க வந்து இணைச்சிட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவங்க என்ன ரிக்வயர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து அட்டாச் வந்து பண்ற மாரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லன்னா, நீங்க இல்ல அப்படின்றத நீங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ ஏதாவது இருந்தா நீங்க வந்து இணைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது மின்னஞ்சல் மற்றும் மொபைல் நம்பரை வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு, இவங்க குடுத்துருக்கிற இந்த உறுதிமொழி, அதாவது டிக்ளரேஷனை ஒன்ஸ் நீங்க படிச்சுட்டு, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட பேரு, நீங்க கையொப்பம் என்னைக்கு வந்து சிக்னேச்சர் வந்து போடுறீங்களோ அன்னைக்கோட டேட்டு,
அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். சிக்னேச்சர் இல்லாம நீங்க வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் வந்து பண்ணுங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப தமிழ்நாட்ல இந்து சமய அறநிலையத்துறையில எந்த கோயில்ல எந்த வேக்கன்சி இருந்தாலும், இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்து அறிவிப்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு இருக்கும். இதில வந்து நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மு அண்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, என்ன ஏஜ் லிமிட் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து குடுப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மை கிடையாது, இது வந்து பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இதுதான் நமக்கான வெப்சைட். இதில எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதில வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. இதனுடைய அறிவிப்பு என்ன? அண்ட் எங்கேருந்து வெளியாகுது? அண்டு இதுக்கான கஸ்டமர் கேர் நம்பரையும் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில இருக்கிற மாரி நீங்க வந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும்